மருமகளே, உன்னை இந்த கோலத்துல பாக்குற நிலைமைய அந்த கடவுள் எனக்கு கொடுத்துட்டானே. அரண்மனை மாதிரி வீட்ல பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குன இளவரசிய அந்த பாவி சக்தி இப்படி கட்டாந்தரையில உட்கார வச்சுட்டாளே. அவ நல்லாவே இருக்க மாட்டா. ஐயோ, இந்த கொடுமையை பாக்குற எனக்கே இப்படி இருக்கே, அனுபவிக்கிற உனக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கண்ணீர் கொட்டி அழுதாலும் என் மனவேதனை தீரவே தீராது மருமகளே. இல்ல அது இல்லத்த, அந்த சக்தியால இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. இப்ப அழுறதால என்ன நடக்க போகுது? தைரியமா இருங்க. பாத்தியாடா என் மருமகளை, இவளுக்கு நான் தைரியம் சொல்லிட்டு போலான்னு வந்தா தாங்க முடியாத கொடுமையை அனுபவிச்சுட்டு இந்த தங்க கட்டி எனக்கு தைரியம் சொல்லுது. இப்படி ஒரு மருமக உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டா. என்ன சிவா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உண்மையிலேயே அம்மா சொன்ன மாதிரி நீ ரொம்ப தைரியமான பொண்ணுதான். நீ ஏன் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்ப, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தான் வந்தேன். ஆனா நீ இவ்வளவு தைரியமா இருக்கிறத பாக்கறப்ப இந்த சங்கடமான சூழ்நிலையிலும் சந்தோஷமா தான் இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் மன கஷ்டத்தோட இருப்பீங்கன்னு தெரியும். நீங்க என்ன பார்க்க வரப்போ நான் இன்னும் உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காகவாத நான் தைரியமா இருந்துதானே ஆகணும். நீ ஒண்ணு கவலைப்படாத மருமகளே, உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு ருத்ரா பம்பரமா சுத்திட்டு இருக்கான். உன்னை சீக்கிரமா வெளியில எடுத்துருவா. அது வரைக்கும் இந்த நரகத்தை கொஞ்சம் எப்படியாவது பொறுத்துக்கோ. என்ன? சரிங்க அத்தை. உடம்பு பாத்தியா எப்படி இழைச்சு போயிருக்கு? நீ சரியா சாப்பிடுறியா இல்லையா? சாப்பாட்டை கண்டாலே வெறுப்பா இருக்கு அத்தை. அப்புறம் எங்க இருந்து நான் சாப்பிடுறது? சாப்பிட்டாதான் உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பு கிடைக்கும் மருமகளே. இரு, நான் போய் உனக்கு பிடிச்சமான மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்து என் கையாலேயே ஊட்டி விடுறேன், சரியா? அத்தை வேண்டாம் அத்தை. ஏன் மருமகளே? நான் வாங்கிட்டு வரேன், நீ சாப்பிடு. நான் உங்களை பார்த்ததே 10 பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உங்களையும் சிவாவையும் பார்த்தது எனக்கு திருப்தியா இருக்கு. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? இப்ப இன்ஸ்பெக்டர் மேடமும் சாரும் வந்துடுவாங்க. சீக்கிரம் கிளம்புங்கம்மா. இல்ல, ஒரு நிமிஷம். என் மருமக வசதியில பிறந்து வசதியா வாழ்ந்த பொண்ணு. இப்ப நாங்க உடனே போனா அவ மனசுக்கு ரொம்ப வெறுமையா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போயிடுறேனே. அனிதா. சரிங்க அத்தை, நீங்களும் சிவாவும் கிளம்புங்க. உன்னை விட்டு என்னால பிரிஞ்சு போக முடியல மருமகளே. அப்படின்னா நீங்களும் லாக்அப் குள்ள வந்துடுறீங்களா? நாம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம். மேடம், லாக்அப் ஓபன் பண்ணி எங்க அத்தையை உள்ள தள்ளுங்க. அனிதா, அப்படியெல்லாம் ஒருத்தரை பிடிச்சு உள்ள போட முடியாது. அதுக்கு அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கணும். பாத்தீங்களா அத்தை, நீங்க உள்ள வரணும்னா தப்பு பண்ணிருக்கணுமா? அதனால இப்ப நீங்க வீட்டுக்கு போயே தான் ஆகணும், வேற வழியே இல்ல. எப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துற வித்த என் மருமகளுக்கு மட்டும்தான் தெரியும். சரி மருமகளே, நான் கிளம்பட்டுமா? சரிங்க அத்தை. சரி, கவலைப்படாத. நீ உன்னை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துருவோம். வாங்க போலாம். ஒரு நிமிஷம் இருடா. சரி, வந்துருங்க. உடம்ப பாத்துக்கோ அனி. அவங்க குடுக்கிற சாப்பாட்டை எப்படியாவது சாப்பிடுற. சரிங்க அத்தை. மருமகளே, நீ எவ்வளவு ஃபாஸ்டா டிரைவ் பண்ணாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பியே. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு? அத்தை, நான் கார் ஓட்டிட்டு வரும்போது எதிரில் அந்த சக்தி நடந்து வந்தா. அவளை பார்த்ததும் எனக்கு ஆத்திரம் அதிகமாச்சு. காரை வச்சு அவளை தூக்கலான்னு வேகமா வந்தேன். ஆனா குறுக்கால அந்த பையன் வந்துட்டான். அங்க மட்டும் அந்த பையன் வராம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு சக்தி மேல போயிருப்பா. அந்த சக்தி சாட்சி சொல்லாம இருந்திருந்தா நான் வெளியில வந்திருப்பேன்.
அட போ மருமகளே, நாம என்னதான் அந்த சக்திக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாலும் அது என்னமோ தெரியல, நமக்கு தான் கெடுதலா வந்து முடியுது. சரி மருமகளே, கூடிய சீக்கிரம் நீ வெளியில வரதான் போற. அதுக்கப்புறம் அந்த சக்திய நாம உண்டு இல்லைன்னு பண்ணிடலாம். சரிங்க அத்தை. சரி, பத்திரமா இருந்துக்கோ. என்ன, நான் வரேன். வரேன். சொல்லு ரகு, அந்த சின்ன பையன் விஷயம் என்னாச்சு? அவன் அபாய கட்டத்தை தாண்டிட்டான்னு டாக்டர் சொன்னார் டேட். இனிமே பயப்படுறதுக்கு எதுவும் இல்லையா? அவன் ஐசியூல இருந்து நார்மல் வார்டுக்கு இன்னைக்கே மாத்திடுவாங்களாம். ஓஹோ, நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்களா? ஆமா டேட். அந்த பையனோட அம்மா கூட தேங்க்ஸ் சொல்லி காலிலே விழுந்துட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே டேட், அதான் அந்த பையனுக்கு சரியாயிடுச்சுல்ல. அவனோட ட்ரீட்மெண்ட்காக நாம் இது வரைக்கும் கட்டியிருக்க அமௌண்ட் போக பேலன்ஸ் எவ்வளோன்னு கேட்டு அதை நான் கட்டிட்டு வந்துட்டுமா? பணத்தை கட்டிட்டு ஏன் வீட்டுக்கு வர? அப்படியே அங்கேயே இருந்து அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புற வரைக்கும் கூடவே இருந்து அக்கறையா பார்த்துக்கிட்டு அவனை கார்ல ஏத்தி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. அது இன்னும் சிறப்பா இருக்கும்டா. டேட், இப்போ என் மேலே எதுக்கு கோவப்படுறீங்க? நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி? பின்ன அறிவு கட்டத்தனமா காரியம் பண்ண நினைச்சா கோவப்படாம வேற என்ன பண்றது? அந்த பையன் நார்மல் ஆயிட்டான்னு நீ என்னவோ அவனுக்கு சொந்தக்கார மாதிரி சந்தோஷப்படுற? ருத்ராவை உண்டு இல்லைன்னு பண்றதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய துருப்பு சீட்டு அந்த பையன் தான்டா. அவன் மட்டும் பூரணமா குணமாயிட்டானா அனிதா மேல இருக்கிற கேஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்புறம் நாம இவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். டேட், இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அந்த பையன் உயிரோடவே இருக்கக்கூடாது. கொன்னுடு. டேட், என்ன சொல்றீங்க? அந்த பையனை நான் கொல்லணுமா? ஆமாண்டா. டேட், ருத்ராவை நம்ம பழி வாங்கியே ஆகணும். அதுக்காக இந்த சின்ன பையனை நாம ஏன் கொல்லணும்? முட்டாள், இன்னுமாடா உனக்கு விஷயம் புரியல? அந்த பையன் செத்தாதான் அனிதா மேல இருக்கிற கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். கொலை கேஸ்ல அவ காலத்துக்கும் ஜெயில கிடந்தாதான் ருத்ரா வேதனைப்பட்டு சாவா. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தையே காரணமா காட்டி பிசினஸ் போர்டு சேர்மேன் பொறுப்புல இருந்து அவளை நான் தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் வந்துருவேன். எல்லா ரீதியாவும் அந்த ருத்ராவை அதல பாதாளத்துக்கு தள்ளி நம்மளோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கணும்னா அந்த பையன் சாகணும். இதுல மனிதாபிமானத்துக்கு இடமே கிடையாது. நீங்க சொல்றது சரி டேட். ஆனா இப்பதான் டாக்டர் வந்து அந்த பையன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப எப்படி பண்ண முடியும்? ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சுன்னா? டேய், நல்லா இருக்கிற பேஷண்ட் கோமாக்கு போறதும் கோமால இருக்கிற பேஷண்ட் நல்லா ஆகுறதும் நம்மள மாதிரி பணக்காரங்க முடிவு பண்றதுதான். போய் நான் சொன்னதை தைரியமா பண்ணு. ஓகே டேட். நான் டாக்டரை பார்த்து பேசுறதுக்கு தான் போனேன். அப்போ அவர் சில மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து வாங்க சொன்னாரு.
இங்கே இருக்கிற மெடிக்கலில் கேட்டால் அது வெளியில் தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களாம்மா? நான் பார்த்துக்கிறேன். கொடுங்க சார். இந்தாங்கம்மா. ஓகே சார். சாரிடா தம்பி, எங்கள் எதிரியை அழிக்கணும்னா உன்னை கண்டிப்பாக கொண்டுதான் ஆகணும். இந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்து விட்டுட்டேன்னா மயக்கத்திலேயே உன் உயிர் போயிடும். அப்புறம் எப்பவுமே எந்திரிக்க முடியாத ஒரே தூக்கமாக அப்படியே தூங்கிடுவ. ஓ ஆன்மா சாந்தி அடையட்டும். அக்கா, என்னக்கா எங்க கிளம்பிட்டீங்க? இந்த சீட்ல இருக்கிற மருந்து இந்த மெடிக்கல்ல இல்லையா? வெளியே தான் கிடைக்குமா? அதான் சக்தி வாங்க போயிட்டு இருக்க. அம்மா, நீ என்ன விஷயமா இங்க வந்த? தம்பிய பார்க்கதான்க்கா வந்தேன். சுரேஷ் நல்லபடியா குணமாகணும்னு கோயிலுக்கு போய் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ண சாமி கயிறு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அவன் கையில கட்டி விட்டா அவன் சீக்கிரமா குணமாயிடுவான். நாங்க உனக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்லம்மா. ஆனாலும் என் புள்ள மேல உனக்கு எவ்வளவு பாசம். ஒட்டு உறவுங்கிறது வெறும் ரத்த சொந்தத்தால மட்டும் வரதில்லக்கா. இந்த மாதிரி கஷ்டமான காலகட்டங்கள்ல நாம கூட வர உறவு தான் உண்மையான உறவு. நீங்க எனக்கு அப்படி கிடைச்ச உறவா தான் நான் பாக்குறேன். சரிக்கா, நீங்க சீக்கிரம் போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க. நான் தம்பிய பாத்துக்கிறேன். சரிம்மா. வணக்கம்மா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் ருத்ரம்மாவோட டிரைவர்மா. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆமா, நான் இப்போ உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கேம்மா. வழக்கமா மடிப்பிச்சைன்னா பொம்பளைங்க தான் கேட்போம். ஒரு ஆம்பளை இப்படி கேட்கறத இப்பதான் புதுசா பாக்குறேன். ஆமா, நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்க பையன் மேல கார் அடிச்ச குற்றத்துக்காக எங்க அனிதம்மா லாக்அப்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி எங்க அனிதம்மா மேல கொடுத்திருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா நான் காலத்துக்கும் உங்களையும் உங்க பையனையும் தெய்வமா நினைச்சு கும்பிடுவேம்மா. ஓ, அதுக்கு தான் மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கீங்களா? இப்படிலாம் பேசினா நான் மனசு இறங்கிருவேன். என்னை எப்படியாவது சமாதானப்படுத்தி கேஸ வாபஸ் வாங்க வச்சிருன்னு உங்க முதலாளி உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்களா? ஐயோ, இல்லம்மா, எங்க முதலாளி அம்மா அப்படிலாம் சொல்லி அனுப்பலம்மா. நான் தான் இது சம்பந்தமா உங்ககிட்ட பேச வந்திருக்கம்மா. அம்மா, எங்க அனிதம்மா ரொம்ப நல்லவங்கம்மா. மழை பெய்யுன்னா பெய்யும்மா. அப்படி ஒரு உத்தமமானவங்க. என்ன ஒரு கெட்ட நேரமோ தெரியல, அன்னைக்கு உங்க பையன் மேல தெரியாம கார் அடிச்சிட்டாங்கம்மா. அம்மா, அது தெரியாம நடந்த ஒரு விபத்துமா. அதனால ஒரு நல்லவங்க லாக்அப்ல இருந்து கஷ்டப்படக்கூடாது இல்லம்மா. நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. யாருங்க நல்ல பொண்ணு? அந்த அனிதாவா? குடிச்சிட்டு நிதானம் இல்லாம என் பையன் மேல கார் ஏத்தி சாகர நிலைமைக்கு கொண்டு வந்தவ அவ. உங்களுக்கு அவ நல்லவளா? அவளுக்கு நான் கேஸ வாபஸ் வாங்கணுமா? அடிப்பட்ட என் புள்ளைய ஹாஸ்பிட்டல் கூட கொண்டு போய் சேர்க்காத பாவி அவ. ஆமா, எங்க அனிதம்மாவுக்குலாம் குடிக்கிற பழக்கம்லாம் இல்லம்மா. அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தி தான் கூல்ட்ரிங்க்ல ஆல்கஹாலை தெரியாம கலந்து கொடுத்துருக்காம்மா. நீங்களே சொல்லுங்கம்மா, இதுல அனிதம்மாவுடைய தப்பு என்னம்மா இருக்கு? பணக்காரங்களாம் அவங்க பண்ண தப்ப எப்படிலாம் மறைக்கலான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதத்தான் உங்க முதலாளி அம்மாவும் பண்ணிருக்காங்க. என்னதான் கெஞ்சி கேட்டாலும் என் மனசு இறங்காது. என் பையன் மேல கார் ஏத்துனது அந்த அனிதா. அதுக்கான தண்டனையை அவ அனுபவிச்சே ஆகணும். ஆமாம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எங்க அனிதம்மா வெளியில வரதுக்கு நீங்க உதவி செய்யுங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும்மா. அம்மா, உங்க காலில் வேணாலும் விழறம்மா. உங்க கூட பிறந்த அண்ணன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டா அவருக்காக நீங்க மனசிறங்க மாட்டீங்களாம்மா? அம்மா, அப்படி நினைச்சு இந்த கேஸை வாபஸ் வாங்குங்கம்மா. எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா உங்களை மாதிரி கால்ல எல்லாம் விழுந்திருக்க மாட்டான். தப்பு யார் பண்ணிருந்தாலும்
அது தப்பு தான் சொல்லிருப்பான். தயவு பண்ணி இது சம்பந்தமா என்ன பார்க்க இன்னொரு வாட்டி வராதீங்க. அப்படிதான் தம்பி. டேய் பையா, ஆக்சிஜன் உனக்கு சரியா கொடுக்கும் போதெல்லாம் நீ கண்முழிக்கவே இல்லை. இப்ப மாஸ்க கலட்டி விட்டோன்னா கண்ணை முடிச்சிட்டியா? சூப்பர்டா. சாகிறதுக்கு முன்னாடி உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே சாகிறது கூட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா பார்த்துக்க. என்ன பண்ணலாம்? இவன் மூச்சு வாங்கிட்டே இருக்கான். இவனுக்கு தானா மூச்சு நிற்காது போல. நாம தான் மூச்சை நிப்பாட்டணும். யாரும் வர்றதுக்கு முன்னாலே இவன் கதையை நம்ம முடிச்சிடணும். ஏய், யாரா நீ? டேய், அந்த பையனை விடுடா. என்ன அந்த பையனை கொல்ல பாக்குற? விடு. யாரா நீ? என்ன அவனை கொலை பண்ண பாக்குற? விடுடா. ஏய், நீ அந்த ருத்ரா வீட்டு வேலைக்காரி தானே? உனக்கு என்னடி இங்க வேலை? இவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததோட உன்னோட வேலை முடிஞ்சிச்சு. அப்புறம் எதுக்குடி இங்க வந்த? ஓடி. உன்கிட்ட இருந்து அவனை காப்பாத்துறதுக்காக தான் அந்த சாமி என்னை இங்க அனுப்பியிருக்காரு. விடுடா. மனுஷ உருவத்துல இருக்கிற பேய் யாரா நீ? நாங்க அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருக்கோம். நீ அவனை கொலை பண்ண பாக்குறியே. ஏன் இப்படி பண்ற? நான் ஏன் இப்படி பண்றேங்கிறதுக்கான காரணத்தை இவன் செத்ததுக்கு அப்புறம் நீயே புரிஞ்சுப்ப. முதல்ல இங்கிருந்து தள்ளி போடி. ஓடிங்கல்ல. செத்து போ. சிஸ்டர், மேல அலாரம் அடிக்குது. வாங்க, follow me. விடுறீங்கல்ல? உடுந்து போயிடுறீ. கைவிடுறீ. சொன்னா கேள்றீ. சாம போயிடு. அவனை கொல்ல விடுறீ. இல்லைன்னா நீ அவனோட துணைக்கு போவ. விடுறீ. ஹலோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மாஸ்க மாட்டுங்க. ஓகே டாக்டர். குயிக். ஐசியூ வார்டுல 2 பேரும் சேர்ந்து பேஷண்ட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. டாக்டர், இந்த கொலைகார பாவி இந்த பையனை கொலை செய்ய பார்த்தான் டாக்டர். இப்ப நான் மட்டும் வரலன்னா இவன் நிச்சயம் அந்த பையனை கொன்றுப்பான். அதனாலதான் அபாய அலாரத்தை அமுத்தி உங்க எல்லாரையும் வர வச்சேன்.
இவனை உடனே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் டாக்டர். அப்பதான் இந்த பையனுக்கு பாதுகாப்பா இருக்கும். என்ன ரகு, இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? என்ன டாக்டர் நீங்களே என்ன சந்தேகப்படுறீங்க? நான் யாரு, என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. த கிரேட் பிசினஸ் மேன் சப்தகிரிநாதனோட ஒரே பையன் நான் ஏன் தேவையில்லாம இந்த பையனை கொலை பண்ண போறேன்? எனக்கு என்ன தேவை இருக்கு? இவ தான் இந்த பையனை கொலை செய்ய முயற்சி செஞ்சா. இவகிட்ட இருந்து அவனை காப்பாத்துறதுக்கு தான் நான் தான் இவ்வளவு நேரம் போராடிட்டு இருந்தேன் டாக்டர். டாக்டர் ஆளு பார்க்க தான் இப்படி இருக்கா, இவளுக்கு என்ன பலம் இருக்கு தெரியுமா? அவனை கொலை செய்யறத தடுக்காதன்னு என்னையும் கொன்றுவேன்னு என்ன ஒரு மிரட்டி புடிச்சு தள்ளி விட்டுட்டா டாக்டர். இல்ல டாக்டர், இவன் போய் சொல்றான். அப்படியே பழைய தூக்கி ஏன் மேல போடுறான். இவன் சொல்றத நம்பாதீங்க டாக்டர். இவன் ஒரு கொலவெறி புடிச்ச மிருகம். ஏய், நீ பொண்ணுங்கிறதுக்காக நீ சொல்றதெல்லாம் இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. டாக்டர், இந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி கீழே கடந்தப்போ இவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவன் நான் தான். அப்புறம் நான் ஏன் இந்த பையனை கொலை செய்ய போறேன்? நீங்க எல்லாரும் வந்ததும் தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம என் மேல வீண் பழி போடுறான். இவனை சும்மா விடக்கூடாது டாக்டர்.